கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனோடு இணைந்த வாழ்வு. யோபு 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கீழே அவர்களின் வேர்கள் காய்ந்து போம், மேலே அவர்களின் கிளைகள் பட்டுப்போம். பிரியமானவர்களே, ஒரு மரத்தின் வேர் நிலைத்திருந்தால்தான் இலைகள் செழிப்பாக காணப்படும். வேர்கள் காய்ந்து போனால் கிளைகளும் பட்டு போகும். இயேசு கூறுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று. நாம் இறைவனை விட்டு விலகும்போது நமது வாழ்வின் செழிப்பும் அற்றுப்போகும். நம்முடைய பாவமே இறைவனை விட்டு நம்மை பிரிக்கும். யோபுவின் வாழ்வை குறித்து நாம் பார்க்கும்போது, யோபு செல்வச்சீமானாய் இருந்தான். அவனுக்கு ஏராளமான செல்வங்கள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், பணியாளர்கள் என பலர் இருந்தனர். ஒரு நாள் யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்தான். தன் பிள்ளைகள், செல்வங்கள், உடல் ஆரோக்கியம் என எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் யோபு இறைவன் மீது வைத்த நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. அவன் செடியாகிய இறைவனோடு இணைந்தே இருந்தான். எனவேதான் இருமடங்கு கனி கொடுத்தான். தான் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றான். ஏனென்றால் யோபு இறைவனோடு இணைந்திருந்தான். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய செயல்களால் இறைவனை விட்டு பிரியாதவாறு கனி கொடுக்கின்றவர்களாக, செழிப்பானவர்களாக மாற இறைவனோடு இணைந்திருப்போம். அன்பு இறைவா, நாங்கள் எப்போதும் உம்மோடு மட்டுமே இணைந்திருக்க, உம்மில் மட்டுமே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.